அது நம் நாட்டு கீழாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? என் நாடு என்றாலும் தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா. தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா. ஏறிடம்மா எங்க முன்னாலே வந்து நடமாடிடம்மா. தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா. வண்ண நிலவே வண்ண நிலவே வருவது நீதானா? வாசனைகள் வருகிறதே வருவது நிஜம்தானா? ஒரு 100 நிலாவின் வெளிச்சம் பார்த்தேன் உன் கண்ணில். அடிக்கோடி புறாக்கள் கூட்டம் கண்டேன் என் நெஞ்சில். கண்மூடினார் உன் ஞாபகம் பூ பூக்குதே என் வாலிபம். வண்ண நிலவே வருவது நீதானா? வாசனைகள் வருகிறதே வருவது நிஜம்தானா? ஆயிரம் கோடி சூரியன் போலே மலர்ந்த காதல் பூவே. ஆசைகள் கோடி மனதினில் வளர்த்தாய் கரிச காட்டு பூவே. வானவில்லை போலே வானவில்லை போலே நீ பார்க்கும் இடம் எல்லாம் வரும் பூவே 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 வா. ஆகிடும் கோடி சூரியன் போலே மலர்ந்த காதல் பூவே.
பாம்பே போன்னு சொன்னீங்க, இந்த சரக்கை இங்கே விற்க முடியாதுங்களா? காமலாபுரத்தில் இந்த சரக்கு வாங்குறதுக்கு ஆளுங்க இல்லை. இது பாம்பே போனோமா இந்த சரக்கு செம்ம ரேட்டு. ஃப்ளைட் புக் பண்ணியாச்சு, நாம் உடனே கிளம்பணும். DJ Harish from Gadwal. மலை எங்க ஊரு சாமி மலை 8 தேச நடுங்க 8 வச்சு வராரு. திரிசூல மிச வச்சு பொரிய ஒட்டு வச்சு கரிகால சோழம் போல கால் நடந்து வராரு. மனுநீதி மன்னனுக்கு மறுபுறப்ப வராரு. தர்மராசாவுக்கு தர்மம் சொல்லி தந்தாரு. பஞ்சாலம் ஊருக்கு கட்ட பொம்மை வராரு. கடாரம் கொண்ட எங்க ரசரசம் வராரு. இமய மலை எங்க ஊரு சாமி மலை 8 தேச நடுங்க 8 வச்சு வராரு. திரிசூல நீச வச்சு பொரிய ஒட்டு வச்சு கரிகால சோழம் போல கால் நடந்து வராரு. தஞ்சாவூர் கோபுரம் தான் தலப்பாக கட்டிக்கொண்டு நடந்து வாரத போல் நம்ம ஐயா வராரு. கர்ணன் கொடுத்தது என்ன சீதக்காரி இறந்தது என்ன ஐயா உசுறு வர அள்ளி அள்ளி தருவாரு. தாவி
சாதிக்கு ஒரு சங்கம் வச்ச நாட்டுக்குள்ள எல்லா சாதி சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆட்டவா ஏய் பொட்டு தாக்கு வர ஒரு புற பொட்டு தாக்கு வங்க கடல் எறா பொட்டு தாக்கு ஏ பொட்டு தாக்கு ஏ சக்க போட நிதம் பொட்டு தாக்கு போட்டு தாக்கு ஹிட் சாங் ஒன்னு போட்டு தாக்கு பொட்டு தாக்கு வர ஒரு புற பொட்டு தாக்கு வங்க கடல் எறா போட்டு தாக்கு
उत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलम् அண்ணா வாங்கண்ணா. அது ஒண்ணுமில்ல, சின்ன ஒரு விஷயமா பேசணும்னு தேவராஜ் சொன்னாரு. அதனாலதான் ரத்தன வேலை கவுண்டரை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். சரி உட்காருங்கண்ணா, சேர் எடுத்து போடுறேன். பரவாயில்லம்மா, நம்ம வீடு தானே. முதல்ல மச்சானை கூப்பிடுங்க. நானும் ரொம்ப நேரமா காட்டு கத்தா கத்திக்கிட்டு இருக்கேன். அவரு தூங்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் இருங்கண்ணா, நான் எழுப்பி கூட்டிகிட்டு வரேன். என்னங்க என்னங்க? பாப்பா வேதநாயகம், பெரிய மனுஷங்கள்லாம் வீடு தேடி வந்திருக்கீங்க. வீட்டு வாசப்படியே மிதிக்காதெல்லாம் வீடு தேடி வந்திருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி நான் அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லைங்க. உங்க முன்னாடி இடுப்புல தொண்டை கட்டி தானுங்க பழக்கம். அது ஒண்ணும் இல்லைங்க, சின்ன ஒரு விஷயமா பேசலான்னு வந்தோம். நம்ம சின்ன ஏரிக்கரை ஓரமா 28 ஏக்கரா முள்ளு மிளச்சி போய் யாருக்கும் பயனடையாம கிடக்கு. அதில் பாதி 14 ஏக்கரா பிரிச்சு கொடுத்துட்டா பரவாயில்ல. அதை நான் சொல்லலைங்க, உங்க மச்சான் கேட்கறாருங்க. ஏய்யா, நாய்க்கு தெரியாம இருக்கலாம் நல்லது கட்டுது, நாயக்காரனுக்கு தெரிய வேண்டாமான்னு கேட்டேன். வீட்டுக்கு வேலைக்காரியா வந்து எங்க அப்பனுக்கு வப்பாட்டியா இருந்தவளுக்கு பிறந்தவெல்லாம் இந்த வீட்டு வாரிசு ஆயிட முடியாது. என் ரத்தம் கொதிக்குது. நான் மானத்தோடைய ரோசத்தோடைய வாழ்றேன். நீங்க பாருங்க, எங்க அப்ப சுயமா சம்பாரிச்ச சொத்துல அவனுக்கு பாதி பிரிச்சு கொடுத்துட்டேன். இது எங்க பாட்டன் சம்பாரிச்ச சொத்து. இதை பிரிக்கலாம் நினைச்சா உடம்புல இருக்கிற உயிர் போனதுக்கு அப்புறம் தான். கொஞ்சம் மெதுவா பேசுங்களேன். எதுக்கு இப்படி கத்துறீங்க? என்னாடி மெதுவா பேசுறது? வீட்டு நாயம் 4 பேத்துக்கு முன்னாடி வந்துட்டா நாயத்தை சொல்லித்தான் ஆகணும். சண்டைகளை என்னாடி சிங்காரம்? மச்சான், நீங்க பேசுறது நியாயம் இல்லை. நீ பேசுவதும் தான் நான் இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் சொந்த தங்கச்சியை நான் உனக்கு கட்டி வச்சேன். ஆனா நீ வப்பாட்டியோட பிறந்தவனுக்கு உறவு கொண்டாடிட்டு இருக்கிற. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு என்ன மச்சான்னு கூப்பிடுற? மச்சானை கூப்பிட்டது ஏன் தப்பு தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீ வேற அவ வேற இல்லை. ஒரு 15 வருஷமா இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காதண்ணா. ஒரு நல்லது நடக்கணும்னு வந்திருக்க. என்ன பண்றது, நாய் வாழை நிமித்த முடியுதான்னு இப்பதான் எனக்கு தெரியுது. நாய் வாழை நிமித்த முடியாதுதான். வீட்டுக்கு வெளியே நிற்க வேண்டிய நாய வீட்டுக்குள்ள விட்டா அங்கேயும் வாழாட்டத்தான் செய்யும். தப்புதான். நல்லது கெட்டது தெரியாதவங்க வீட்டுக்கு வந்தது ஏன் தப்புதான். எது நல்லதுன்னு கேட்டேன். நல்லா இருக்கிற வாழை மரத்தை கல்யாண வீட்டுல கட்டினா அது நல்லா இருக்குதுங்கிறதுக்காக அதே வாழை மரத்தை இலவு வீட்டுல கட்ட முடியாது. இப்ப சொல்ற கேட்டுக்காக அவன் எனக்கு தம்பியும் இல்ல, எந்த ஒட்டு உறவும் இல்ல. இந்த இடத்துல அவன் ஒரு பிடி மண்ணை கூட தொட முடியாது. நான் உயிரோடு இருக்கிற வரைய. யோ வேதநாயகம், எனக்கு மான ரோசம் எல்லாமே இருக்கு. இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன். நான் வரேன். போடா. அப்பாடா, வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சு போச்சு. நீங்க சண்டை போட்டா தாண்டா எனக்கு பரவாயில்ல. என்னடா மூட்டையெல்லாம் தூக்கி கழுத்தெல்லாம் வலிக்குது. இனிமே என்னால தூக்க முடியாது. கோபி, என் செல்லம்ல இந்தடா மூட்டையேண்டா கீழே வச்ச. அப்பா பார்த்தா என்ன வையும். டேய், என் செல்லம் தானே, உனக்கு நான் சாக்லேட் வாங்கிக்கிறேன். ஓகேடா. கண்டவன் துணிலாம் தூக்க வேண்டியதா இருக்கு. இங்க பாருக்கா, உனக்காக தூக்குறேன். அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். உனக்கு என்னடா சந்தேகம்? அது ஒண்ணுமில்லக்கா, உன் வயசுல இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் கல்யாணமாகி
என்னாட்டம் பசங்க இருக்காங்க. நீ மட்டும் ஏக்கா கல்யாணம் ஆகாம இருக்க? உன்னை யாரும் பொண்ணு கேட்டு வரலையா? என்னடா அப்படி கேட்டுட்ட? என்ன யாரெல்லாம் பொண்ணு கேட்டிருக்காங்க தெரியுமா? சொன்னா நீ அசந்து போயிடுவ. சரி சரி, எங்க அப்பா வராரு போல இருக்கு. இது கொண்டு போத வராரு. ஐயோ அழுதா எப்ப பாரு இந்த கோபி பையனோட சேர்ந்துக்கிட்டு குத்தும் கும்மாளம் தான். அவனா ஆளும் கொள்ளுக்கட்டைக்கு சட்டை போட்ட மாதிரி. இத பாருப்பா, இதுக்கு மேல பேசுறீங்க எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். உன்னை காலகாலத்துல கட்டி கொடுக்காம கண்ணியாவே வச்சுட்டு இருந்துட்டோமா. நான் துப்பத்தை பொழப்பு பொழிச்சிட்டேன். புருஷன் கூட கொஞ்சி விளையாட வேண்டிய வயசுல அழுக்கு மூட்டைய தூக்க விட்டுட்டோமா. அப்பா, அதுக்கு என்னப்பா பண்ண முடியும்? கழுதியா பிறந்தா பொதி சுமந்து தானே ஆகணும். நான் ஏகாலிக்கு மகளா பிறந்துட்டேன். அழுக்கு மூட்டையே சுமந்து தான் ஆகணும். இப்ப என்ன கெட்டு போச்சு? இத பாருங்கப்பா, யாரார் தலையில என்ன எழுதியிருக்கோ அதன் படிதான் எல்லாமே நடக்கும். எனக்குன்னு ஒருத்தன் இனிமே புதுசா பிறக்கவா போறான். எங்கேயாச்சும் பிறந்திருப்பான். வயசுக்கு வந்து நாளே நாளையில கூட்டிட்டு ஓடுற இந்த காலத்துல 22 வருஷமா இந்த அப்பனுக்கு எந்த கெட்ட பேரையும் வாங்கி கொடுக்கல. இனி எப்பேற்பட்டாவது உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருமா. ஏதாவது காதல் கீதல்னு இந்த அப்பனை தலகுனியா வச்சிடாதம்மா. அப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க கண்டதை நினைச்சு கவலைப்படாம வந்து சாப்பிட்டு படுங்க. வாங்க. அம்மா, ஐயா வெளியில போறேன்னு வண்டி ரெடி பண்ண சொன்னாங்க. ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் வந்து என்னடா கந்தா, எதுக்கு இப்ப தலையை சொரியிற? இல்ல, எங்க வீட்டுல உடம்பு சரியில்ல. பணம் கொஞ்சம் கேட்கறது ஐயா கிட்ட தயக்கமாக்குது. அதான் உங்ககிட்ட சொன்னா. இதுக்கு எதுக்குடா இப்படி தயங்குற? டே கந்தா, ஐயா பார்க்கறதுக்கு தான் கோவப்படுவாரு. ஆனா யாருக்காவது உதவணும்னு வந்துட்டா அவரை மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாது. இப்ப என்ன, ஐயா வந்துட்டாரு. சரி. அப்பாடா, எல்லாரும் நல்லா இருக்கணும். அம்மா தாயே, எல்லாரும் நல்லா இருக்கணும். அந்த ஆண்டவன் எனக்கு சாமியவே துணையா கொடுத்துருக்கும் போது நான் எதுக்கு சாமி கும்பிடணும்? கந்தா, உன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரின்னு கேள்விப்பட்டேன். இதில் 10,000 ரூபா பணம் இருக்குது, வச்சுக்க. காவியா, காமாட்சி, நம்ம காவியாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறேன், கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வா.
முதல்ல ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது இப்படியே அவஸ்தைக்கணும். ஏன் காமாட்சி இப்படி பொறுப்பில்லாதனமா நடந்துக்கிற? ஏங்க, நமக்கு கல்யாணம் ஆகி 21 வருஷம் ஆகுது. இப்ப வரைக்கும் உங்க பேச்சுக்கு மறு பேச்சு நான் பேசினதே கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவளுக்கு கல்யாணத்துக்கு என்னங்க அவசரம்? காமாட்சி, பெத்தவனுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கோ அதே பொறுப்பு பெத்தவளுக்கு இருக்கு. உனக்கு பிடிக்கலன்னா வேணாம். நான் ஏன் அவசரப்பட்டனாக்கா காலம் கெட்டு கிடக்குது, அதுக்காக தான். அப்பா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்ப்பா. அடியே காமாட்சி, நம்ம பிள்ளைக்கு சுத்தி போடு. உன் கண்ணு மட்டும் இல்ல, என் கண்ணும் பட்டுருச்சு. பிள்ளைய கோயிலுக்கு தனியா அனுப்பாத, நீயும் போயிட்டு வா. என்னடா முருகா, மாலையும் கழுத்தமா வந்திருக்க? கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். பத்திரிக்கை வச்சு நீங்க வரல, அதனால உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம்னு. முருகா, நான் கேட்கறேன்னு இவர் தான் பெருமாள் ஆசீர்வாதம். நல்லாரு. முருகா, இதா கல்யாண செலவுக்கு. கல்யாணத்துக்கு என்னால வர முடியல, இந்த கல்யாண செலவுக்கு இதுல 10,000 ரூபாய் இருக்கு, இந்தா வச்சுக்கோ. முதலாளி, சின்ன முதலாளி பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும். பார்த்தே ஆகணுமாடா முருகா? பார்க்காம எப்படி முதலாளி ஆசீர்வாதம்? நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காத முருகா. முதல் இரவெல்லாம் முடிஞ்சிடுச்சா? எங்க முதலாளி நினைச்சேன். சின்ன முதலாளி பார்த்து ஆசீர்வாதம் வாங்காத, எங்க முதல்ல கிடையாது முதலாளி. அப்ப உனக்கு 2வது இரவு தான். அரையும் குறையுமா இருந்தாவே இவன் விட மாட்டான். இவன் வேற உரிச்ச கோழி மாதிரி தலன்னு இருக்கா. அம்மா, உன் பேர் என்னம்மா? என் பேரு பாக்கிங் முதலாளி. அப்பா, உன் வாழ்க்கை பாலா போன மாதிரி தான். உன் தலைவிதிய யாரால மாத்த முடியும்? அபாயமணி அடிச்சிடுச்சு, நான் வரேன். என்னங்க, உங்க முதலாளி இடுப்புக்கு மேல கை வைக்கிறாரு. என்ன முதலாளியா இருப்பாரு? கம்பெனியில ஏதோ தொட்டு தூக்கல தெரியாம கைப்பற்றிருக்கோம். முருகா, சும்மா சொல்லக்கூடாதுடா. ஆள் நீ கருப்பா இருந்தாலும் பொண்ண தலன்னு பிடிச்சிருக்க. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் முதலாளி. பார்ப்பாக்கியம் எல்லாம் எங்க முதலாளி. ஒரு புதிய சட்டை எடுத்தா கூட எங்க முதலாளி தொட்டு கொடுத்தா தான் நான் போட்டுக்குவேன். அவளுக்கு விசுவாசம் நானு. ஏங்க, என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு இப்படியா தொடுவாங்க? நீங்க போய் அவருக்கு இப்படி சப்போர்ட் பண்றீங்க? இவன் வேற பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டான். டே முருகா, உன் கல்யாணத்துக்கு தான் வர முடியல. என்னோட காட்டு பங்களாவோட சாவி இங்க வா.
என்னடா பார்க்குற? அங்கே பீரோ இருக்கும், அதை திறந்து 5 பவுன் நகை இருக்கும், எடுத்துட்டு வா. இங்க போய் பாக்கியம் முதலாளி பேசிட்டு இரு. நான் வரேன் போயிட்டு. ஏங்க நானும் வரேன். இல்ல இல்ல முதலாளி டேய் முருகா, ஆமா போயிட்டு வரேன். டேய் முருகா, பொறுமையா பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா, ஒன்றும் அவசரம் இல்லை. கை எடுங்க. கொஞ்சம் கூட பொண்ணுங்களை எனக்கு பிடிச்சி போச்சுன்னா தோல் மேல மட்டும் இல்ல, எங்க வேணாலும் கைய போடுவேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் நான் விட போறதில்லை. ஏன்னா இந்த வீட்டோட ராசி அப்படி. வேண்டாம் மனைவி, இது ரொம்ப தப்பு. நான் இன்னொருத்தனோட மனைவி. வேண்டாம், சொன்னா கேளுங்க. உங்களுக்கு இத்தனை வருஷமா விசுவாசமா இருக்கிறாரு, தயவு செஞ்சு என் வாழ்க்கைக்கு எடுத்துறாதீங்க. வேண்டாம். இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்லலையே. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு வப்பாட்டியா இருன்னு சொன்னேன். வேண்டாம் மணலி, ப்ளீஸ் கிட்ட வராதீங்க. உங்க காலில் கூட விழுகுற. வேண்டாம் மணலி, கிட்ட வராதீங்க. கடவுளை, மூட தர நேரத்துல இவ வேற மூட கெடுத்துக்கிட்டு வாடினா. என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே. சும்மா அழுது புலம்புனா எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆமா, நீ வேண்டாம் வேண்டான்னு சொன்னியே தவிர என்னை தடுக்கவே இல்லை. ஏண்டி, நல்லா தான் கம்பெனி கொடுத்த, அப்புறம் எதுக்கு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிற? முதலாளி என்ன காரியம் பண்ணிட்டீங்க? என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்களா? டேய் முருகா, இப்ப எதுக்கு பதட்டப்படுற? கூல், வெயிட். எல்லாத்துக்கும் ஒரு விலை உண்டுடா. இந்தா, இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு, வச்சுக்கோ. எல்லாத்தையும் மறந்துடு. போயா நீயும் பணமும் என் வாழ்க்கையை கெடுத்துவன. நல்லவா உனக்கு வாழ்க்கை அமையாது. கவுண்டர்கிட்ட சொல்லி உன் மானத்தை வாங்கன்னா இல்லையான்னு பாரு. வீட்டுல யாரும் இல்லையா? என்ன யாரையுமே காணோம். ஐயா, யாரது? அட, நம்ம ராசாத்தியா? எங்க பிள்ளை உங்க அப்பனை காணோம்? துணி மூடி நீட்டிட்டு வந்திருக்க. எங்க அப்பா கல்யாணத்துக்கு பந்தல் துணி கட்ட போயிட்டாரு. சின்னவர் வீட்டுக்கு வந்து துணி கொண்டு வர சொன்னாரு. அதான் இந்தாங்க, இதுல 12 செட் இருக்கு, கரெக்டான எண்ணி பாரு. ஆமா, சின்னவர் இல்லைங்களா? இன்னைக்கு அவருடைய அம்மாவுடைய நினைவு நாள். கோவில்ல சிறப்பு அன்னதானமும் ஏழைங்களுக்கு வேட்டி சேலைன்னு ஒரே திருவிழா காணுது. நீயும் போப்பில்ல,
போய் ஏதாவது சாப்பிட்டு துணி வாங்கிட்டு வருவேன். வெளியில் போகிறோம். தெரியல, என் பின்னாடி தான் வந்துட்டு இருந்தா. விளையாட்டு புள்ள. அண்ணே, நீங்களும் எனக்கு ஒரு அம்மா மேல தான். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணே. இங்க பாருங்க, நானும் காவியாவும் இங்க வந்திருக்கிறது தெரிஞ்சா அவ்வளவுதான். அண்ணன் எங்களை உண்டு என்னன்னு பண்ணிருப்பாரு. நாங்க சீக்கிரம் இருந்து கிளம்புறோம். ராஜா, சரி, அழுது போதும். பெரிய மச்சான் தெரியறதுக்கு முன்னாடி வீடு போய் சேருங்க. சித்தப்பா, நாங்க போயிட்டு வரோம். ராஜா, என்ன ரம்யா, சின்ன குழந்தை மாதிரி விளையாண்டுக்கிட்டு. ஏன் மாமா கூட நான் விளையாடாம வேற யார் விளையாடுவாங்களா? விளையாடுறது போதும். இங்க பாரு மாப்பிள்ள, வருஷம் வருஷம் எங்க அக்காவுடைய நினைவு நாள்ல ஏழை பொண்ணுக்கு சேலை எடுத்து கொடுக்கறது வழக்கம். சேலையை எடுத்து வச்சுட்டேன். எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். மறக்காம கொடுத்துரு. நல்ல வேலை மாமா, சரியான நேரத்தில் ஞாபகப்படுத்தினீங்க. அச்சோ, மாமா கூட கொஞ்ச நேரம் பேசுறேன்னா அதுக்குள்ள அவனுக்கு எடுத்து விட்டு போயிட்டாரு. அடியே ராசாத்தி, எப்படி இருக்க? 10வது படிக்கும் போது உன்னை பார்த்தது, ஆளே மாறிட்ட. நீ மட்டும் என்னவா? நீ இப்ப எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஏய், நீ காதல் படுக்கிற இந்த தோடு, இந்த செயின், நீ போட்டு கொலுசு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. ஆமாடி, இன்னும் உன் கடத்துல என்னமே காணோம். ஏய், நான் என்ன உன்ன மாதிரி பணக்காரியா? நானே உங்க வீட்டு அழுக்கு துணி துவைக்கிறவ தானே. ரெண்டு பேரும் பேசி முடிச்சாச்சா? ரோஜா முள்ளு, ரோஜா முள்ளல பூத்தாலும் அது அழகாத்தானே இருக்கும். ஏ ராசதி, எங்க மாமா உன்னை பத்தி தான் சொல்றாரு. மாமா, உங்க பெட்டியில இருந்து நான் இந்த மோதிரத்தை தான் எடுத்தேன். ரம்யா, அந்த மோதிரத்தை கூட நான் உனக்கு வேற மோதிரம் வாங்கி தரேன். ஏன் மாமா? அது ஒண்ணும் இல்ல, எங்க அம்மா எனக்கு யார் கொண்டாட்டியா வராரோ அவளுக்கு தான் இந்த மோதிரம் சொல்லி கொடுத்துட்டு போனது. ஓ, ஒரு மோதிரத்தை கூட நினைச்சு கூடாதா? ராசாத்தி, இது எங்க அம்மா ஞாபகம் இருக்குமா? இந்த புடவையை வச்சுக்கோ. நிமிந்து பார்த்து வாங்க கூடாதா இருக்கும்? இப்படி தலை குனிஞ்சு கேட்டா எப்படி? நிமிந்து பார்க்க கூடாதா? வித வித
நெஞ்சில ஆண்டவன் இந்த உலகத்துல மண்ணை படிச்சான், கல்ல படிச்சான், மாட்டை படிச்சான், ஆட்டை கூட படிச்சான், ஏன் மனுஷனு கூட படிச்சான். ஒன்னே ஒண்ணு மட்டும் படைக்காம இருந்தானா, அதுதான் இந்த பொம்பளையில மட்டும் படைக்காம இருந்தானா ஒரு பிரச்சனையுமே இல்லையப்பா இல்லப்பா. வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போறாளே சந்திரிக்கா. வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போறாளே சந்திரிக்கா. கண்ணு அழகு கண்ணு காரரிக்க ஏத்த பொண்ணு சென்ன ரயிலுக்குள்ள சிக்கிக்கிட்ட ஊட்டி வந்து. வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போறாளே சந்திரிக்கா. சுப்பிரமணி ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல. ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல. அடி அள்ளி போற தள்ளி நான் வந்த போற தள்ளி உப்பதில சொல்லிட்டு போடி. அடி அள்ளி போற தள்ளி நான் வந்த போற தள்ளி உப்பதில சொல்லிட்டு போடி. அடி வாடி 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 என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல. என்னடா சுப்பிரமணி புலம்பர பொம்பளைக்கு மேல உனக்கு அவ்வளவு வெறுப்பாடா? தெரியும்டா, உனக்கு எதுவுமே கிடைக்கிற ஆதங்கத்துல அப்படி பேசுற. டேய் முத்துமணி, நானு இந்த பொம்பளை கூட தலை வச்சு கூட படுத்ததே இல்லையப்பா. தெரியும்டா, காலங்காத்தால எந்திரிச்சு நேரம் நம்ம காசிக்கு போயில உக்காந்துக்கிட்ட பார்க்கறது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டுக்கிறியா? 1 லட்சம் பணம் வரல கூட விட்டுட்டு பொம்பளை விட்டா பின்னாலே ஓடுறானா இவனுமே வெறுக்கிறானா? டேய் முத்து முத்து, எனக்கு நான் பிறந்ததுல இருந்து இந்த பொம்பளைங்க இருக்காங்களா பொம்பளைங்க, அவங்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுறதே இல்லடா. அவங்கிட்ட நான் பேசுறதுக்கு நல்லா ஏற்பாடு பண்ணி கொடுறா. டேய் என்னடா வேணும் உங்களுக்கு, நான் ஏற்பாடு பண்றேன். குச்சி இதெல்லாம் பெரிய பசங்க நாயமுடா, சின்ன பையன் தலையிடாதா? டேய் என்னடா சொல்றீங்க? இந்த குஞ்சி ஆளு சின்னதாகிறான்னு பாக்குறீங்களா? என்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் ஏற்பாடு பண்றேன். அட குஞ்சு, அது ஒண்ணுமில்லடா. நானே முத பொம்பளை கிட்ட எப்படி பேசுறதுன்னு அவங்கிட்ட ஐடியா கேட்டுண்டா. இவ்வளவுதானா? இன்னைக்கு பாருங்க, நம்ம ஊருக்கு அழகான ஒரு டான்ஸ் கேரி வர. அப்படியா? அவகிட்ட போய் இன்னைக்கு நைட்டுக்கு எவ்வளவு ரேட்டுன்னு கேளுங்க. அப்புறம் பாரு அவ குடுப்பா முத்தமா. சரி சரி. நான் சின்ன ராணி சரப்பனேனி என் கண்ணு பட்டா திருப்பி போகுங்க மேனி. நான் சின்ன ராணி சரப்பனேனி என் கண்ணு பட்டா திருப்பி போகுங்க மேனி. தங்கல ஒத்துல பாப்பாரே தங்கடி என்ன கேட்காதே தரல வாயில வைக்காதே. விசில் அடிச்சு சொக்காதே. நான் சின்ன ராணி சரப்பனேனி என் கண்ணு பட்டா திருப்பி போகுங்க மேனி. தங்கல ஒத்துல பாப்பாரே தங்கடி என்ன கேட்காதே
அது ஒண்ணும் இல்ல. ஏ மதியானம் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? சப்பாத்தியோ இல்ல புரோட்டாவா? சரி சரி, இவன் சப்பாத்தி வாங்காம போக மாட்டானாங்குது. ஆமா, இன்னைக்கு ஒரு நைட்டுக்கு எவ்வளவு ரேட்டு? ஒரு நைட்டுக்கு என்ன ரேட்டா? யோ பொம்பளைகிட்ட எப்படி பேசணும்னு தெரியல. ஆமா, நைட்டுக்கு வேணாம், ஒரு பகலுக்கு தான் எவ்வளவு ரேட்டு? என்னது பகல்? நன்றியா பகல்? டேய் நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா. ஒரு பொம்பளைகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. அறிவு கட்ட நாய்களா, ஒழுங்கா போயிருங்க. இல்லைன்னு வச்சுக்கா பிகருக்கு கோவம் வந்துடும். டேய் போடா. ஏண்டா ஒரு வாட்டி சொன்னா உங்களுக்கு புரியாதா? டேய் என் பேரு குஞ்சுமணி. என்னதே குஞ்சுமணியா? சரி, ஒண்ணு இங்க இருக்குது, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு பாய் அங்க இருக்குது. யாரு அந்த நாய் பேர் முத்துமணி. யாரு முத்துமணியா? ஆமா. அது யாரு? இவனா? இவன் பேரு சூப்பர்மணி. சூப்பரா? ஆமா. சூப்பிட்டு இருந்த வரலையே, சூப்பிட்டு இரு. ஏறப்ப குஞ்சுமணி, சூப்புமணி, சப்புமணிக்கு என்ன பண்றது? எங்க அப்பா அப்படித்தான் பேர் வச்சுட்டாரு. ஆமா, கரெக்டா தான் 10 பொறுத்து பக்கா வச்சிருக்கிறாரு. ஆமா. எனக்கு ஒரு வாழ்க்கையை நாசே பண்ணிட்டோம். நீங்க தான் எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லணும். நீங்க என்னன்னு பண்ணுங்க. டேய் முருகா, முதல்ல எழுந்திருடா. தப்பு பண்ணவன் தான் காலில் விழுவணும். நடந்ததுன்னு கொஞ்சம் என்ன விவரமா சொல்லுடா. கல்யாணம் பண்ணிட்டு முதலாளிட்டு ஆசீர்வாதம் போனங்க ஐயா. என்னை வெளியே வேலையை அனுப்பிச்சுட்டு என் பொண்டாட்டி பூ வாடுறதுக்குள்ள நாசம் பண்ணிவிட்டாங்க அந்த படுமாவிங்க. உன் பொண்டாட்டியை கெடுத்து உன் வாழ்க்கை நாசம் பண்ணது எந்த பரதேசி பெத்தமாவன்? ஐயா என்னைய மன்னிக்கணும். அந்த பரதேசிய பத்த நான் தாங்க. ஏண்டா வேதநாயகம், ஏண்டா வேதநாயகம், தப்பு பண்ணிட்டு பூல கும்பிடு போடுறியா? எங்கடா அந்த பொறுக்கி பையன்? வந்தானா? ஏண்டா அடுத்தவன் பொண்டாட்டியை கெடுத்துட்டு கொஞ்சம் கூட மனசுல பயமே இல்லாம சிகரெட்டு குடிச்சிட்டு வர? தப்பு தானுங்க, கண்ணத்தலை போட்டுக்கிறனுங்க. அந்த பொண்ணு ஆசீர்வாதம் வாங்க காலில் விழுந்தாலுங்க, இடுப்பு எடுப்பாந்ததால கையை வச்சுட்டானுங்க. அவன் நினைச்சிருந்தா தடுத்திருக்கலாம், ஆனா பாருங்க தடவை விட்டுட்டாளுங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு என்ன திமிரா பேசுற? உன்ன ஒரு நிமிஷம், அந்த பொண்ணை கெடுத்தது உண்மைதானுங்க. ஆரம்பத்தில் அந்த பொண்ணு வேண்டாம் வேண்டான்னு தான் சொன்னான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவன் என்னை தடுக்கவே இல்லை. என்னடா சத்தம் போடுறாளேன்னு பார்த்தா அந்த சத்தமே வேற மாதிரி இருந்துச்சுங்க. ஏண்டா வேதநாயகம், என்ன இதெல்லாம்? ஐயா என்னைய அப்படி பார்க்காதீங்க ஐயா. அவன் கெட்டவன் தான், ஆனா அதை தப்புன்னு தெரிஞ்சா அதை மறைக்க மாட்டாங்க. அவன் தப்புன்னு ஏத்துக்குவாங்க. அதில் பொறுத்த வரைக்கும் அவன் நல்ல பையங்க. நிறுத்துறா, பண்றதெல்லாம் ஐயோக்கியத்தனம், இதுல பெருமை வேற. டேய் முருகா, இவன் எதுக்கும் தயாரா தான் இருக்கான். நடந்ததை ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு அவ கூட குடும்பம் நடத்துற வழியவே எடுப்பாரு. என்னடா முறைக்கிற? மரியாதையா அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேளு.
மன்னிப்பு. அது எனக்கு அல்வா சாப்பிட்றோமா? நீ எந்த மன்னிப்பும் கேட்க வேணாம். இதுக்கு மேல எங்க வாழ்க்கையில குறுக்க வராத. இதோட நிறுத்திக்க, நாங்க வரோம். அவன் என்னடானா எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு என்ன மன்னிப்பு கேட்க சொல்றான். அத நீயும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிற. நீ எல்லாம் ஒரு அப்பனாடா. ஆனா போடா போக்கத்தவன. தப்பு செய்யக்கூடாது. தப்பு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா பெரிய தப்பா பண்ணணும். நீ என்னடா சொல்ற? ரோட்ல தெரியுற சொறி நாய் மேலாம் ஆசைப்படக்கூடாதா? கவுண்டர் வீட்லயும் ஒரு அழகான மான்குட்டி இருக்குது இல்ல, அத புடிடா. எத்தனை நாளைக்கு தாண்டா அவன் முன்னாடி கைய கட்டிக்கிட்டு கோல கும்பிடு போட்டுட்டு இருக்கிறது? தகப்பா, உன்னை என்னவோ நினைச்சேன்டா. நீ பெரிய ஆளுதான்டா. அமுக்கிற அவளை கோழி அமுக்கிற அப்படி அமைக்கு காட்டுற. சொல்லாத, செஞ்சு காட்டு. முதல் முத்தம் தந்த போது எப்படி இருந்தது? முதல் முத்தம் தந்த போது எப்படி இருந்தது? மச்சம் எண்ணி பார்க்க உன்ன வாழ்வு கேட்ட போது இப்படி இருந்தது.
அந்த ரத்தவேல் உன்னைய தராதார இல்லாதவன்ட்ட மன்னிப்பு கேட்க வச்சது என் நெஞ்செல்லாம் நெருப்பாக எரியுதுடா. இந்த கட்டை செத்தா கூட, இந்த சுடுகாட்டில் கட்டை எரிஞ்சா கூட இந்த நெஞ்சு வேகாதுடா. அதே மாதிரி அவனை என் முன்னாடி தலைகுனிய வைக்கணும். அதை பார்த்து என் மனசு குளிரணும். அப்பா, அத நீயே மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். அவனோட பொண்ணு வர நேரமாச்சு. முதல்ல அவளை மடக்கிறேன். நீங்க கவலைப்படாத கிளம்புங்க. மத்தத அப்புறம் பேசிக்கலாம். எது எப்படியோ அந்த ரத்தனவேல் ஒளிஞ்சா சரி. ஹே மிஸ்டர், இப்படி நடு ரோட்ல வழியை மறைச்சு நின்னீங்கன்னா நாங்களும் எப்படி போறது? இப்படி ஒரு அழகான பொண்ணை பார்த்ததும் போக மனசே இல்லை. அதான் அப்படியே நின்னுட்டேன். இங்க பாரு, தேவையில்லாம பேசாத. வழி விடி, நான் போகணும். அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி கண்ணு? அன்னைக்கு எவ்வளோ ஒருத்திய தொட்டதுக்கு உன் அப்ப என்ன நிக்க வச்சு மன்னிப்பு கேட்க சொன்னான். இன்னைக்கு உன்னை தொட்டா என்ன பண்ணுவான்னு தெரிஞ்சிக்க வேணாம்? வாடினா ஏண்டி கைய பிடிச்சதுக்கே இப்படின்னா உன்னை நான் முழுசா அனுபவிக்க போறேன். என்னடி பண்ண போற? ஏங்க கத்துறீங்க? என்னாச்சு? எவன்டா அவன்? ஏன் மிஸ்டர், கைய விட. அதான பார்த்தேன். எங்கடா இன்னும் கதாநாயகனை காணமேன்னு. அது எப்படா பொண்ணுங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னதும் அப்படியே கிருஷ்ண பரமாத்மா மாதிரி காப்பாத்த வந்துடுறீங்க. ஒரு வயசு பொண்ண, அந்த பொண்ணோடைய பர்மிஷன் இல்லாம அந்த பொண்ணை கைய பிடிச்சது ரொம்ப தப்பு. ஏண்டா வயசு பொண்ணு கைய பிடிக்காம கிழமைங்க கையவா பிடிப்பாங்க? ஏண்டா வயசு பொண்ணு கைய பிடிக்க ஏதாவது லைசன்ஸ் வாங்கணுமா? சொல்டா, எடுத்துடுறேன். நீ தப்பான பாதையில போயிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இங்கிருந்து கிளம்பிடு. இல்ல நான் ரொம்ப பயந்துட்டேன். இவரு என்ன மிரட்டுறாராம். டேய், நீ என்ன புத்தரா எனக்கு புத்தி சொல்றதுக்கு? உன் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு போயிட்டே இரு. என்னைக்கா இருந்தாலும் இவ கழுத்துல தாலி கட்ட போறவன் நான் தான்டா. கடவுளே,
மீட்டிங். இங்க வந்து என் மூடவே கெடுத்துட்டான். தம்பி, உடம்ப பத்திரமா பார்த்துக்கோ, நான் வரேன். நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. ரொம்ப தேங்க்ஸுங்க. டேக்ஸ் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பொறுக்கிக்கிட்டு இருந்து நீங்கள் என்னை காப்பாற்றினதுக்கு. அப்புறம் கார்த்தி, நீ நல்லா இருக்கியா? எப்படி காவியா நல்லா இருக்க முடியும்? 12th படிக்கும்போது லவ் லெட்டர் கொடுத்த, நீ வேண்டான்னு சொல்லிட்டு கிழிச்சு போட்டு போயிட்ட. அப்போ அது புரியாத வயசு. இப்போ என்ன அறிஞ்ச வயசா? சரி, நீ என்ன சொல்ற? என்ன உனக்கு இன்னும் புரியவே இல்லையா? கிட்ட வந்து என் கண்ணை ஒத்துப்பாரு, அப்பத்தானே புரியும். ஒன்றும் தெரியலையே, 2 கண்ணு மட்டும்தான் தெரியுது. அப்படியா? ஒண்ணுமே தெரியலையா? சரி, நான் இப்ப தெரிய வைக்கிறேன். உன்னை தொடும்போதே சின்னஞ்சிறு பூவே, உன்னை தொடும்போதே மழை மின்னல் நெஞ்சுக்குள்ளே, குளிர் மேகம் கண்ணுக்குள்ளே, சிந்துதே தேன் உன் சொல்லுக்குள்ளே, என் மனவீணை சுகராகம் உரைத்தாதே தினப்பாடுவது சின்னஞ்சிறு பூவே, உன்னை தொடும்போதே மழை மின்னல் நெஞ்சுக்குள்ளே. யோ குஞ்சுமணியே, எதுக்கு இப்படி ஒடியார? அதையா கேட்கற சிந்தாமணி? கேட்கலையா? சரி போட்டா வாவானா சொல்லு. இன்னைக்கு இந்த குஞ்சுக்கு சோதனை வந்துருச்சுடியா. சோதனை வந்துருச்சு. உன் குஞ்சுக்கு சோதனை வந்துருச்சா? ஆமா. அப்படி என்னையா சோதனை வந்துச்சு? அது கேட்கற கேட்க வேண்டாம். என்னையா கேளுங்கிற, அப்ப கேட்க வேண்டாங்கிற. அதையா கேளுங்கிறத அப்படி சொன்னேன். கேளுன்னு சொன்னியா? சரி, அதை கேளு. சரி, என்ன? நான் வர வழியில எதை கேட்கட்டும்? உன்னை கேட்கட்டுமா, உன் குஞ்சு கேட்கட்டுமா? என்னையே கேளு. நீதான் என் குஞ்சுக்கு சோதனை நீதான் சொன்ன. குஞ்சு உனக்கு என்ன சோதனை கேட்கட்டுமா? கேட்கறதாண்டா கேட்டுக்கா. நான் சொல்றத முதல்ல கேளு. நீ சொல்றது கேட்கணுமா? ஆமா. தெளிவா சொல்லியா? வர வழியில ஒரு மசனாய் புடிச்சு கடிச்சு புடிச்சிரியாயா. மசனாய் கடிச்சா டாக்டர்ட்ட போய் தொப்பள சுத்தி நான் 14 ஊசி போட்டு போயா. போட்டுக்கிட்டு தாங்கறாங்க. எனக்கு இல்ல, அந்த நாய்க்கு. எதுக்குயா நாய்க்கு 16 ஊசி? யோ, என்னையா சொல்ற? ஆமா, அது கடிக்க வரும்போது நானும் அதை புடிச்சு கடிச்சு விட்டேன். குஞ்சுமணி, எனக்கு ஒரு சந்தேகம். கேளு. ஒரு ஆடு 5 மாசம் செனை, ஒரு மாடு 8 மாசம் செனை. இதுல எது முன்னாடி குட்டி போடும்? எதுக்கு கூறு கட்டவல கூறு கட்டவல? ஏன் என்ன தப்பா கேட்டு போட்டுனா? அப்பெல்லாம் ஒண்ணு கேட்கல, விவரம் தெரியாம கேட்டு சொல்றேன் கேளு. சொல்லு. எந்த ஆடும் மாடுமே முன்னாடிலாம் குட்டி போடாது, எல்லாமே பின்னாடி தான் குட்டி போடும். ஆனா ஒன்ன மாதிரி பொம்பளையும் மட்டும்தான் முன்னாடி குட்டி போடுவாங்க. என்கிட்ட மட்டும் நீ கிடைச்ச அவ்வளவுதான் பாத்துக்கோ. வந்துடும் அதை போயிடுது. ஐயோ அம்மா தெரிஞ்சது சுறாபி மாதிரி டைனாசர் மாதிரி இருக்குது. இன்னைக்கு மட்டும் அவன் என் கையில கிடைச்சான், அவன் நான் உண்டு இல்லைன்னு பண்ணி விடுவேன். ஏண்டா கிடைச்சா புடிங்கி புடுவியா? யோ யோ, ஏன் இப்ப இவ்வளவு கோவமா இருக்கிற? என்னாச்சு சிந்தாமணி? என்ன மணி? நீயே சொல்லு. என்ன சொல்லு? இது என்ன? அட கூமுட்டை தேங்காய். தேங்காய் நல்லா பாரு. நல்லா பார்த்தாலும் தேங்காய் தாயா. இதுல ஒரு ஓட்டை கூட இல்ல தானே? கண்ணு மயிர் உண்டாவது ஓட்டை இல்ல தானே? இல்ல. இப்ப அதுக்கு என்ன சிந்தாமணி?
இதுல எவனோ எந்த கேப் மாதிரியோ இந்த தேங்காயில தண்ணி ஊத்திட்டு போயிட்டான். சரி, இதுல தான் ஊத்திவிட்டான்னு நான் நினைச்சேன். அவன் என்ன பண்ணிவிட்டான், என் தோப்புல இருக்கிற தேங்காய் எல்லாத்திலையும் ஊத்திவிட்டு ஓடியே போயிட்டான். அவனைத்தான் நான் தேடிட்டு இருக்கிறேன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் உண்டில் பண்ணி விடுவேன். கிடைச்சா மயிர புடுங்கி போடுவான். அப்படியே அருவு கட்ட நாயா. தேங்காயில தண்ணி இல்லாத வேற என்ன மயிரா இருக்கும்? ஒண்ணுமே இல்லப்பா. சிந்தாமணி, நீ இருக்கிறன்னு நான் பாக்குறேன். இல்லைன்னு வச்சிக்க. சரி சரி, கூட்டம் கூட்டம். யோ, குஞ்சு காணாம போயிரும் பாத்துக்கோ. அது நான் தான் சொல்லணும். சொல்லு. அவன் குஞ்சு பறந்துரும். குஞ்சு பறந்துருமா? அதுக்கு ரக்க வேற இருக்குதாயா? இல்ல, என்னுடைய பாலிசியே அதுதான். இப்பதான் அந்த குஞ்சு சொரி நாய் பிடிச்சி கடிச்சு வச்சிருக்கு. அது மாதிரி தெரியுமா? அப்படியா? ஆமா. ஐயோ, அந்த நாயை பிடிச்சி இந்த நாயை கடிச்சு வச்சிருக்குது. கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இரு. சரி, யோ குஞ்சுமணி பாவையா, விட்டுறியா? நான் போயிட்டு வரேன். என்ன அது? என்னையா? அவனா பாவம். பாவையா, விட்டுறியா? பாவையா, அவன் முழிக்கிற மொழிய பாரு. பாவையா ஆடி திருட கொரோனாட்டம் முழிக்கிறானா இல்லையா? சிந்தாமணி, நீ மட்டும் கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கா. ஆளு சின்னதாகிறான்னு நீ பாக்குற. நீ அவனை மட்டும் கொஞ்சம் உஷாரா இல்லைன்னு வச்சிக்க. வயிறு அது அப்படியே இப்படி மேட ஆக்கி விடுவான். அப்புறம் அது என்னமோ தெரியல காமாட்சி, வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்தா உன் முகத்தை பார்த்துட்டு உன் கையால ஒரு சொம்பு தண்ணி குடிச்சாதான் என் மனசுக்கே திருப்தி. அப்படியே இந்த ஒரு வாய் வெத்தலையும் போடுங்க. நீ வெத்தலை கொடுக்கறத பார்த்தா ஏதோ விவகாரம் இருக்கிற மாதிரி தெரியுது. சுத்தி விளைக்காம நேரடியா விஷயத்துக்கு வா பார்க்கலாம். வெத்தலைய போடுங்க, சொல்றேன். அது அது வந்துங்க, அது வந்து அது வந்து அது ஒன்றும் இல்லைங்க. உங்க தம்பி 3 முழம் மல்லியப்பூ என்ன முட்டைக்கண்ணா வாகுதடி. முட்டைக்கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி. மல்லியப்பூ என்ன முட்டைக்கண்ணா பாக்குதடி. முட்டைக்கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி. நான் காவலுக்கு மட்டும் இல்லடி, கட்டிலுக்கும் கட்டிக்காரண்டி. நான் சொடக்கெடுக்க சொல்லி தாரண்டி. 3 முழம் மல்லியப்பூ என்ன முட்டைக்கண்ணால் பாக்குதடி. முட்டைக்கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி.
கொடியே நான் மடிமேல் விழவா சோள காட்டுக்குள்ள சொப்பம் கண்டனால காலங்கண்ணு குட்டி தூக்குது வாழ மாமனுக்கு தாங்கவில்லை இனி மாறாப்புக்கு வேலை இல்லை ஒரு முழம் மல்லிகைப்பூ உன்னை முட்டைக்கண்ணால் பார்க்கிறது முட்டைக்கண்ணு மல்லிகைப்பூ உன்னை முட்டை சொல்லி கூப்பிடுது நீ காவலுக்கு மட்டும் இல்லையா என் கட்டிலுக்கும் கெட்டிக்காரையா நான் சுடக்கெடுக்க சொல்லி பாரையா மல்லிகைப்பூ என்ன முட்டைக்கண்ணா பாக்குதடி முட்டைக்கண்ணு மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி அது வந்து ஒண்ணு நீங்க உங்க தம்பி ராஜா. யாரடி தம்பி? யாரடி தம்பி? எங்க அம்மாவுக்கு நானும் என் தங்கச்சி மட்டும்தான். வப்பாட்டிக்கு பிறந்தவங்களாம் எனக்கு தம்பி ஆயிட முடியாது. என் தங்கச்சி புருஷன் தேவராஜ் அவன் கூட பேசனாங்கிறதுக்காக அவனையே தள்ளி வச்சவனா. கட்டண தாலியோட வீட்டுல இருக்கணுமா இல்ல? இல்லைங்க, வேண்டாங்க, ஏதோ வாய் தவறி தெரியாம சொல்லிட்டேன். இனிமேல் தெரிஞ்சு கூட அவன் பேரை சொல்லிடாத. எனக்கு என் தன்மானம் தான் முக்கியம். அந்த தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தா அதுக்காக யார் உயிர் போனாலும் கவலைப்பட மாட்டேன். அப்பா, எங்க காலேஜில் எல்லாருமே டூர் போறாங்கப்பா, நானும் போறேன்ப்பா. வயசு புள்ள வீட்டு வாசப்படியை தாண்டக்கூடாதுன்னு நினைக்கிறவனா. அப்படி இருந்து உன்னை ஏன் தெரியுமா படிக்க வைக்கிறேன்? நாளைக்கு உன்னை கட்டிக்கு போறவன் பிள்ளை படிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது பாரு. காலேஜ் போனோமா வீட்டுக்கு வந்தமான்னு இருக்கணும். அதை விட்டுப்புட்டு தேவையில்லாத பாய் ஃப்ரெண்ட்ஸ் அது இதுன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் உங்க அப்பனோட சுய உருவத்தை பார்க்க வேண்டியது இருக்கும். இரு, நான் வரேன். அம்மா, என்னம்மா இது? அம்மா, அப்பாட்ட சொல்லுமா. இப்படி அப்பாட்ட எதுவுமே பேசாம அவர் எதை சொன்னாலும் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டுற நீ. என்னது? இரு இரு, உங்க அப்பா உள்ள போயிருக்கிறாருல, வரட்டும். வந்ததும் அவரை இன்னைக்கு நான் லெஃப்ட் ரைட்னு வாங்க போறேன். நான் வாங்கல அவரு உன்னை கண்ணி மணியே நீ டூர் போயிட்டு வாமான்னு எவ்வளவு அழகா சொல்றாரு. நீ பாரு. அப்படியா? நிஜமாவா சொல்ற? சீக்கிரம் சீக்கிரம். என்னடி சத்தம் பலமா இருக்கு? அது ஒண்ணு இல்ல. ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? படிச்சு போட்டுதானே நீ? ஊர்ல போனோமா, காலேஜ் போனோமா, படிச்சோமா, வந்தோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு காலேஜில் டூர் கூப்பிடுறாங்க, அது கூப்பிடுறாங்கன்னு சொல்றியே, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? அப்பா பேச்ச எப்பயுமே மீறாம மதிக்கணும். அப்பா சொல்றது சாமி சொல்ற மாதிரி, புரிச்சுதா? ஐயோ அம்மா, போதும் பல்லவி. இங்க பாரு, அப்பா போய் 1/2 மணி நேரம் ஆகுது. என்னம்மா ஆச்சு உனக்கு? அதை ஏண்டி கேட்குற? நானும் தைரியமா பேசணும்னு தான் உங்க அப்பா முன்னாடி பேசுறேன். அவரை பார்த்ததுக்கே ஆட்டோமேட்டிக்கு கை காலெல்லாம் தானா ஆட ஆரம்பிச்சுக்குது. நான் என்னடி பண்ணட்டும்? என்னம்மா இப்படி சொன்னா எப்படி? ஒன்றும் பண்ண முடியாது. உன்னை கொல்ல போறேன். எந்த பொண்ணையும் பார்க்க தோணாது எனக்கு. ராசாத்தியை பார்த்த உடனே, இன்னைக்கு மதியானம் தான் ராசாத்தி நம்ம ஊருக்கு வந்தா. அவளை பார்த்த உடனே என் மனசு பூரா ஒரே சந்தோஷம். எப்படியும் என்ன கொஞ்ச நேரத்தில் ஏறிக்கு இந்த வழியாக தான் துணி துவைக்க போவான். வரட்டும் வரட்டும், நம்ம மனசுக்குள்ள இருக்கிறத மறைக்காம சொல்லிட வேண்டியதுதான். ஏங்க, வழியை விடுங்க, நான் துணி துவைக்க போகணும். என்ன
எனக்கு ஒரு வழி சொன்னா நான் வழி விடுறேன். இது பாருங்க, நீங்க பெரிய பணக்கார பசங்க, உங்களுக்கு வழி சொல்ற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது. விடுங்க, நான் போகணும். என்ன இது? இப்ப எதுக்கு என் கையை பிடிக்கிறீங்க? இது பாருங்க, இதெல்லாம் வேணாம். உங்களுக்கு வேணாம், இதெல்லாம் பெரிய பொழுதுபோக்கா இருக்கலாம். ஆனா எனக்கு இது வாழ்க்கை. கையை விடுங்க. என் வாழ்க்கைக்கு துணையா வரணும்தான் உன் கையை பிடிச்சிருக்கேன். வேண்டாம், எனக்கு பிடிக்கல விட்டுருன்னு சொன்னா விட்டுருவேன். அது மட்டும் இல்லை, நான் என் பொழுதுபோக்காக உன் கையை பிடிக்கல, எனக்கு பொண்டாட்டி ஆக்கிக்கணுங்கிறதுக்காக தான் நான் உன் கையை பிடிச்சிருக்கேன். எனக்கு சின்ன வயசுலயே அம்மா தவறி போனதுனால ஒரு தாயோட பாசம், ஒரு பொண்ணோட அன்புனா என்னன்னு தெரியாமையே போயிருச்சு. உன்னை எப்போ முத பார்த்தன அப்பதான் என் மனசு பூரா ஒரே சந்தோஷம். சரி, உனக்கு தான் எப்போ உனக்கு பிடிக்கலையோ வேண்டாம், நீ கிளம்பு. யாரா சாத்தி, நான் தான் உன்னை போக சொல்லிட்டேன், அப்படியே நிக்கிற. சாரி, உனக்கு கையை பிடிச்சா பிடிக்காது, சாரி. யோசிச்சு பார்த்தேன், போலான்னு கால் சொல்லுது, போக வேண்டான்னு மனசு சொல்லுது. கால் சொல்றதை கேட்கறதா இல்ல மனசு சொல்றது கேட்கறதான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்ப உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிதானே? அப்ப உனக்கு பிடிக்கல அப்படியா? என்னடா இது ரொம்ப போச்சு. பிடிக்குதுன்னு சொன்னாலும் தலையாட்டுறா, பிடிக்கலன்னு சொன்னாலும் தலையாட்டுறா. சாரி, உனக்கு கையை பிடிச்சா பிடிக்காது, சாரி. ஆமா, எனக்கு கையை பிடிச்சா பிடிக்காது, கட்டி பிடிச்சா பிடிக்கும். ஆசாத்தி, என் மனசுல இப்ப எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஏன் ஆசாத்தி கண் கலங்குற? நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? இல்லைங்க, நீங்க இந்த ஊருக்கே பெரிய கவுண்டரு, பெரிய பணக்காரங்க. ஆனா நாங்க சாதாரண ஏகாலி வீட்டுக்காரங்க. உங்க வீட்டை அழுக்கு துணியை துவைக்கிறவங்க. என்ன போய் எப்படி உங்க வீட்டுல ஏத்துப்பாங்க? ஆசாத்தி, அடுத்தவங்க அழுக்கு துணிய சுத்தம் செஞ்சு வெள்ளை பண்ணி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி உங்க மனுஷன் வெள்ளதான். ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு தொழிலை கொடுத்துருக்கான். அடுத்தவங்க அழுக்கு துணியை சுத்தம் செஞ்சு கொடுக்கிற உயர்வான தொழிலை மட்டும் ஆண்டவன் உங்க குலத்துக்கு கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்ல, எப்பவுமே ஆண்டவன் உங்களை உயர்ந்த இடத்துல தானே வச்சிருக்கான். இன்னைக்கு நம்ம ஊர் பண்டிகை, இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள மகமேர் வரும். அந்த மகமேர் உச்சியில ஒரு 3 கொடி இருக்கும். அந்த கொடி சீலையே நீங்க கட்டினா தானே மகமேர் வரும். அது மட்டும் இல்ல ராசாத்தி, உன்னை எப்பயும் என் மனசுக்குள்ள உயர்ந்த இடத்துல தான் நான் வச்சிருக்கேன். ஆமா, இது நீங்க கையில? இது வாமலூர் போன கடை வீதியில திடீர்னு நேற்று எங்க அக்கா பொண்ணு காலில் பார்த்து கொலுசு நல்லா இருக்குன்னு சொன்னியா, அதான் உன் ஞாபகார்த்தமும் வாங்கிட்டு வந்தேன். இங்கே உன் காலை காட்டு, நானே போட்டு விடுறேன். எங்க 2 நாளா ஃபோன் கூட பண்ணல, ரொம்ப பிஸியா? முதல்ல கையிடுங்க. எனக்கு இந்த மாதிரி பின்னாடி இருந்து கட்டி பிடிக்கிறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அப்ப முன்னாடி கட்டி பிடிக்கிறேன். ஏய், என்ன கார்த்தி, உனக்கு எப்ப பாரு இதே நினைப்பு தானா? ஏப்பா, இந்த வயசுல இதெல்லாம் நினைக்காம வயசானதுக்கு அப்புறமா நினைக்க முடியும்? ஆமா, நானும் வந்ததுல பாக்குறேன்
மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப கோபமா இருக்கா? உனக்கு என்ன, உனக்கு எல்லாமே விளையாட்டு தான். எனக்கு என் அப்பாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. எங்கடா என்கிட்ட இருந்து உன்னை பிரிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு. வாழ்த்துக்கள். என்னை விட நல்ல அழகான பையனா, என்னை விட நல்ல வசதியான பையனா கிடைச்சா கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கு. ஏய் காபி, இங்க பாரு, விளையாட்டு கூட இந்த மாதிரி பேசாத. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் ஒன்றும் டைம் பாஸுக்காக உன்னை காதலிக்கல, உன் கூட ஊர் சுத்தல. இப்ப கூட என் மனசு தொட்டு பாரு, அது கார்த்தி கார்த்தின்னு உன் பேரை மட்டும்தான் சொல்லும். இங்க பாரு, நான் வாழ்ந்தா அது உன் கூட மட்டும்தான், இல்லைனா நான் சாக கூட தயாரா இருக்கேன். உனக்கு என்ன, எல்லாமே விளையாட்டு தான். காவியா, நான் உன் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன் தெரியுமா? நைட்டு படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. எல்லாம் உன் நினப்பு தான். நாம் ரெண்டு பேரும் நம் வாழ்க்கையில சேருவோங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கு. அது மட்டும் நடக்காம போச்சு, உன்னையே நினைச்சு துடிக்கிற என் இதயமும் அப்பவே நின்று போயிடும். கார்த்தி, என்ன கார்த்தி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாரு, எந்த சக்தியாலையுமே நம்மள பிரிக்கவே முடியாது. நைட் வேற 9 மணி, நீ இப்படி சென்டிமெண்டா பேசிட்டு இருந்தா வச்சுக்கோவ, எனக்கு தூக்கம் தான் வருது. அப்படியா? ஆமா, வேற என்ன பண்றது? தூரமா நின்று பேசினா ஒன்றும் பண்ண முடியாது, பக்கத்துல வந்தா தானே ஏதாவது பண்ண முடியும். ஏய், இங்க பாரு, நீ பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கிறதே இல்லை. அப்ப விட்டுடவா? ஐயோ கார்த்தி, நீ சரியான மக்கா இருக்கே. இது பாரு, பொண்ணுங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னா பிடிக்கும்னு அர்த்தம். இப்படி கண்டுபிடிச்ச மட்டும் போதுமா? நீ வேற ஏதாவது பண்ண, அது எனக்கு சுத்தமா பிடிக்காது, சொல்லிட்டேன். புரிஞ்சு போச்சு, இனி நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய் கார்த்தி, வேணாம். கொண்ட மானே மானே, தேனின் சுவை கண்ணம் கொண்ட தேனே தேனே. மானின் இரு கண்கள் கொண்ட மானே மானே, தேனின் சுவை கண்ணம் கொண்ட தேனே தேனே. மானின் இரு கண்கள் கொண்ட மானே மானே, தேனின் சுவை கண்ணம் கொண்ட தேனே தேனே. மொழி பெண்ணுக்கென காத்திருக்க இன்னும் ஒரு ஏக்கம் என்ன, என்னை தொடக்கூடாதா? முன்னழகும் பின்னழகும் ஆட, இளமையொரு முத்திரையை வைப்பதற்கும் ஆட, மயக்கும் இளமானின் இரு கண்ட கொண்ட மானே மானே, தேனின் சுவை கண்ணம் கொண்ட தேனே தேனே. Yeah.
அந்த புறம் காணும் போதும் அந்த புறம் போராத மயக்கும் இளமானே இரு கண்கள் கொண்ட மானே மானே தேனின் சுவை கண்ணம் கொண்ட தேனே தேனே மானின் இரு கண்கள் கொண்ட மானே மானே தேனின் சுவை கண்ணம் கொண்ட தேனே தேனே மானின் இரு கண்கள் கொண்ட மானே மானே தேனின் சுவை கண்ணம் கொண்ட தேனே தேனே என்னையா முத்துமணி ரொம்ப அழகா இருக்கு இன்னைக்கு. நான் அழகாவா இருக்கேன். நிஜமா இருந்தாயா உன்ன மாதிரி யாருமே இந்த ஊர்ல அழகா இல்ல. சிந்தாமணி, நானும் பிறந்த 20 வருஷமாச்சு. இந்த ஊர்ல ஒரு வயசு பிள்ளைங்க கூட என்ன பார்த்து அழகா இருக்குன்னு சொன்னதே இல்லை. ஒரு வேளை அவங்களுக்கு கண்ணன் ஏது கோளாரா என்னமோ. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? நீ குளிக்கும் போதே நான் பார்த்துட்டேன். என்னது? நான் குளிக்கும் போதா? இருக்காது, நான் தான் குளிச்சு ஒரு வாரமாச்சு. அப்படின்னா நேற்று மத்தியானம் 2 மணிக்கு குளிச்சது யாரு? தங்கச்சியா? தங்கச்சியா? இல்ல இல்ல, நேற்று மத்தியானம் 2 மணிக்கு குளிச்சது. ஆட பாத்தியா? நல்லா இருந்துச்சா? பின்னால பார்த்தேன். அது எங்க பாட்டியா? பாட்டி. உங்க பாட்டியா? ஆமா, பியூட்டியா இருந்ததா? உங்க பாட்டியே அவ்வளவு அழகா இருந்தா நீ எவ்வளோ அழகா இருப்ப. அப்புறம் சிந்தாமணி, சாப்பாடு தான் கொஞ்சம் பார்த்து சாப்பிடு. உனக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் உடச்சுக்கிட்டு வருது, பார்த்து பத்திரமா வச்சுக்காமா. அப்புறம் உங்க அம்மா பிறக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஆப்பிள் பழம் சாப்பிட்டு பழாட்டுக்குது. சும்மா கடல் தூக்கி அடிக்குதுடா சாமி. யோ, கலர் தூக்கி அடிக்குதா? யோ, மரியாதையா இருந்துக்கோ. சரி சரி. யோ, நான் உனக்கு கேட்பேன், கரெக்டா சொல்றியா? சரி, நைட்டுக்கு என் வீட்டு பக்கம் வந்துடுறியா? நைட்டா? வீட்டுக்கா? ஆமாயா. ஓ, படுக்கத்தா? படுத்துக்குவா? ஆமா. கை கால்லாம் நடுங்குது. என்ன பண்ண, வேற பழக்கம் இல்லையாயா? யோ, நான் இன்னைக்கு அப்படின்னா நான் உள்ள தாப்பால் போட்டுக்கிறேன், நீ வெளியே காவலுக்கு. சாத்தினாமனே, என்ன வெளியே காவலுக்கா படுக்க வைக்கிறா? ஒரு நாளைக்கு கதவு டமான்னு திறக்கத்தான் போகுது, அதை நீ பார்க்கத்தான் போற. யோ, அதுக்கு உன் பாட்டை பிறந்து வந்தா கூட முடியாது. சாரி, சரியா இருக்காதுன்னு பாக்குறியா? நீ மட்டும் சரின்னு சொல்ல, ஒரு சொருகிறேன். சொருவையா? சொருவை ஏமாந்து போனா சொருவேன். இப்பெல்லாம் வர வர இந்த வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் கிழவனு பார்த்தா தப்பா பிடிக்குது. என்ன பண்றது? இப்பெல்லாம் அந்த கிழவனுங்களுக்கு தான் மார்க்கெட்டு. யோ, சரிதா போயா? சரிதா போடி போயா. ஏ ராசாதி, என்னடி கோவிலுக்கு வந்திருக்க? ஒரு வயசு பண்ணு எதுக்கு கோயிலுக்கு வரும்? புரிஞ்சு போச்சு, மனசுக்கு பிடிச்ச புருஷனா அமையணும், அதானே? என்னடி கால தரைய பார்த்து கோலம் போடுது? ஏய், நீ யாரடி காதலிக்கிற? சொல்லுடி. அவரு ஆமா, நீ எதுக்கு கோயிலுக்கு வந்த? சாமி கும்பிட வந்தேன். நீ சாமி கும்பிட கோயிலுக்கு வந்த? நீ நடிக்காத, பதிலா சொல்லு. அது அவரு 6 அடி உயரம், பார்க்க ரொம்ப அழகா இருப்பாருடி. போன எனக்கு வெக்கமா இருக்கு. நீ எதுக்கு வந்தீங்க சொல்லு. நான் இருக்கட்டும், நீ முதல்ல உன்னத சொல்லுடி. அவர் எப்படி இருப்பாரு பார்க்க? அதான் சொன்னேனே, அவர் அழகா 6 அடி உயரத்துல இருப்பாரு. நீ எதுக்கு வந்த? நான் சும்மா சாமி
சொன்னேன். நான் மம்ம மாட்டேன். இல்ல இப்படி சோர்ந்தீங்க அம்மா. நீ வாங்க காலேஜ் போனா எப்படி படிப்பு மண்ணில ஏறும்? கொஞ்சமாவது சாப்பிட்டு போடி. ஐயோ அம்மா, எனக்கு டைம் ஆயிடுச்சுமா, நான் கிளம்புறேன். எனக்கெல்லாம் வேண்டாம். தங்கல்ல என் வயிறுல கொஞ்சோண்டு சாப்பிட்டு போடா. ஐயோ அம்மா வேணாம், எனக்கு பசிக்கலம்மா. காமாட்சி, இந்த சாப்பாட்டை கொண்டா. சாப்பிடாம போனா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? இப்படிதான் உனக்கு 4 வயசு இருக்கும். உங்க அம்மா ஊட்டினா சாப்பிடவே மாட்டேன், அப்புறம் நான் ஊட்டினா சாப்பிடுவேன். இந்தாம்மா கொஞ்சம் சாப்பிடுமா. அப்பா எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு பசிக்கவே இல்லை. சாப்பிடுமா. உந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே, என் மகளே. நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்தா என் உயிரே. உன் பூவிழி குறுநகை அதில் 1000 கவிதையே. எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே, என் மகளே. அப்பா எனக்கு போதுப்பா, நான் என்ன சின்ன குழந்தையா? எனக்கு போய் ஊட்டி விடுறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு குழந்தைதாம்மா. நீதான் எனக்கு உலகமே. ஐயா வணக்கம். வணக்கம் இருக்கட்டும். அது என்னய்யா இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு? எல்லாம் ஒரு மரியாதை தாங்க ஐயா. ஐயா வணக்கம். இவனை எதுக்குடா அங்க கூட்டிகிட்டு வந்த? ஐயா அவன் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. இவன் ரொம்ப திரும்பிட்டாங்க. டேய், கருவாட்டை பூனை பார்க்குற மாதிரி பார்க்காதரா. காவியா, நீ முதல்ல காலேஜ் கிளம்பு. அடியே காமாட்சி, அடுப்புல ஏதோ தீய வாசம் வருது, உள்ள போ. என்னடா இரும்புறோம்? அது ஒண்ணும் இல்லைங்க. அடுப்புல என்னமோ தீயுதுன்னு சொன்னீங்கல்ல, அதனால தாங்க. புகைன்னா அவனுக்கு பிடிக்காதுங்க. பசலை எவனா ஒருத்தன் சிகரெட்டை குடிச்சிட்டு வந்திருக்கான். பசை நிறுத்த சொல்லி இறங்கிட்டானா பாருங்களேன். ஏண்டா அந்த அளவுக்கு திருந்திட்டானா? அதை ஏன் கேட்குறீங்க? குடிக்க தண்ணி கொடுங்கன்னு ஒருத்தன் கேட்டதுதான் அவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏண்டா அவனை அடிக்கிறதுக்கு போறான்னு கேட்டேன். அவன் குடிக்கிறேன்னு சொல்லி கேட்ட உடனே எனக்கு அப்படியே அலர்ச்சி ஆகுதுன்னு சொல்றான். காய்ச்சலுக்கு கூட டானிக்க குடின்னு சொன்னா குடிக்க மாட்டேங்கிறாங்க. காய்ச்சலுக்கு டானிக்க சாப்பிடுங்கன்னு சொன்னாதான் குடிக்கிறானா பாருங்களேன். பரவாயில்லையே, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேதநாயகம், என்னடா இவன் நிக்க வச்சு பேசுறான்னு கொஞ்சம் வருத்தப்படாத. வீட்டில் இருந்த சேரெல்லாம் சரி பண்ண கொடுத்தாச்சு. உங்க முன்னாடி என்னைக்குங்க நான் உட்கார்ந்துருக்கிறேன்? என்னைய கேவலப்படுத்தணும்னே கேட்கறான். காலம் மாறுமுடா ரத்னவே. ஆமா, வந்ததுல இருந்து பாக்குறேன் பையன் எதுவுமே பேச மாட்டேங்கிறான். சரி, எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்க? பெரியவங்க முன்னாடி அவன் அதிகம் பேச மாட்டாங்க. இன்னைக்கு திரும்பி நல்ல மனுஷனா இருக்கிறானோ அதுக்கு ஐயா தான் காரணம். பையன் கோயிலுக்கு போயிட்டு வந்தான். நீங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு உங்களுக்கு திருநீர் உங்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. ஐயா என்ன ஆசீர்வாதம் பண்ணு. முதல்ல எழுந்திருப்பா. என்ன இதெல்லாம்? நீ நல்லா வரணும் தம்பி. நான் இன்னைக்கு திருந்தி ஒரு நல்ல மனுஷனா இருக்கேன்னா அதுக்கு நீங்க தாங்க காரணம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தாங்க. நான் கும்பிட்ற சுவாமியை என்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க. உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.
இனிமே உனக்கு எல்லாமே நல்லதா தான்பா நடக்கும். நான் வரேன் தம்பி. போயிட்டானா? இனிமே எனக்கு நல்ல காலம் தான்டா. ஆனா உனக்கு ஆரம்பிக்குதுல்ல கெட்ட காலம். ரத்தனாவு, நீ சேர்ல உக்காந்துக்கிட்டு எனக்கு சேர் இல்லைன்னு சொன்னாங்கல்ல, உன்னைய நிச்சயம் வைக்கிறேன்டா நடு தெருவல. அப்பா, இந்த தாவணி பாவாடை நல்லா இருக்கப்பா. ரம்யா, நீ பாவாடை தாவணியை போட்டு வளர்ந்துட்டேன்னு காட்டிட்ட. உங்க அம்மா இருந்திருந்தா இவ்வளவு நேரம் பொண்ணு வளர்ந்துட்டா அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணுங்கன்னு, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பா. என்ன பண்றது, பொம்பளை இல்லாத வீடு வெறும் வீடுன்னு இப்போதான் எனக்கு தெரியுது. இங்க பாரு ரம்யா, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் சொன்னீங்களே, அது கரெக்ட். ஆனா மாப்பிள்ளை நம்ம ராஜா மாமா தான் இருக்கணும். ரம்யா, நான் பொண்ணை பெற்றவுமா, நான் போய் மாப்பிள்ளை கிட்ட என் பொண்ணை கட்டிக்கங்கன்னு எப்படி கேட்க முடியும்? அதுக்காக வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டில் வச்சிருக்க கூடாது. பக்கத்து ஊர்ல நல்ல வரன் வந்திருக்கு. நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல புரோக்கர் வந்துடுவார். நீ போய் ரெடியா இருமா. அப்பா, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்கப்பா. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ராஜா மாமா தான் என் புருஷன் நான் வாழ்ந்துட்டேன். சத்தியமா என்னால இன்னொருத்தரை கட்டிக்கிட்டு வாழ முடியாதுப்பா. அப்பா, இது பேசாம உங்க கையால எனக்கு கொண்டே போட்டுருங்கப்பா. என் நிலைமைய புரிஞ்சுக்கமா. அப்பா, ரம்யா, என்னவாம்மா வீட்டை பக்கமே ஆளை காணோம், ஏன் கண்களை நிற்கிறீங்க? ரம்யா, என்னாச்சு? என்னன்னு சொல்றது மாப்பிள்ள, என் கண்ணில் கண்ணீர் வந்துச்சுன்னா நான் தொடச்சிக்குவேன். ஆனா அவ கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தா உங்களால தான் துடைக்க முடியும். மாமா, என்ன உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? என்ன ரம்யா அப்படி சொல்ற? உன்னை பிடிக்கல எவனாச்சும் சொல்ல முடியுமா? உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீனா எனக்கு உசுருமா. மாமா, அப்பா, பாத்தீங்களா? மாமா என் மேல உசிரி வச்சிருக்காரு. மாமா, நீங்க என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? ஆமா, ரம்யா என்ன சொல்றா? அவ கேட்கிற கேள்விக்கு நீயே பதில் சொல்லு. ரம்யா, நான் உன்னை தூக்கி வளர்த்த பொண்ணுமா. நீ எப்ப பார்த்தாலும் உன் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எங்க அக்கா ஞாபகம் தான் வரும். நான் உன்னை எப்படிமா கல்யாணம் செஞ்சுக்க முடியும்? உனக்கு நானே ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேம்மா. மாமா, போதும். இதுக்கு மேல நீங்க எதுவுமே பேசாதீங்க. தயவு செஞ்சு எனக்கு ஆறுதல் படுத்தாதீங்க. நான் எந்த விதத்தை உங்களுக்கு பொருத்தமில்லாதவளா போயிட்டேன்னு தெரியல. அப்பா, நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்கப்பா. வணக்கம், புரோகர் பொன்னுசாமி பேசுகிறேன். இதுதான் மாப்பிள்ளையோட ஃபோட்டோ. மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சி போச்சு. நீங்கள் சரின்னு சொன்னால் முடிச்சிடலாம். மாப்பிள்ளை நல்லாதான் இருக்கான். குணம் எப்படி? இங்க பாரு புரோகரே, சுத்தி வளர்ச்சலாம் எனக்கு பேச தெரியாது. எதுவா இருந்தாலும் இப்பவே உண்மை சொல்லிடு. நாளைக்கு அது நொல்ல இது சொத்த அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். மறைச்சி பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. பையன் ஒரு பொண்ணை காதலிச்சான். அது எங்கள் அப்பா வந்து கண்டிச்சு இது பண்ணிவிட்டாரு. ஆனால் வந்து நீங்கள் சரின்னு சொன்னால் பேச்சு முடிச்சிடலாம்.
இந்த காலத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் கீதெல்லாம் சகஜம்தான். பையன் ஒழுக்கமா இருந்தா சரி. பையன் ஒழுக்கத்துல எந்த தப்புமே கிடையாதுங்க. அதுக்கு நான் கேரண்டிங்க. நீங்க சரின்னு சொன்னா உடனே பேசி முடிச்சிடலாம். பருவத்துக்கு வந்த வாழைத்தாரையும் வயசுக்கு வந்த பொண்ணையும் ரொம்ப நாள் வீட்டில் வச்சிருக்க கூடாது. அதனால வர முகூர்த்தத்திலே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சுப்பிரமணிய தனியா நான் சொல்லப்பட்டு எதுக்கு இப்படி சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கிற? அது ஒண்ணு இல்ல சிந்தாமணி, ஒரு மாட்டை தொலையா நிக்க வச்சு பார்த்தா அது பொட்டையா இல்ல கடுவனா எனக்கு கண்டுபிடிக்க தெரியல. அதையே பக்கத்துல நிக்க வச்சு பார்க்கும் போது அது கிடாரியா கண்ணு போட்டுதானு எனக்கே தெரியாம செனக்கின்னு ஆகி போயிச்சானு டெஸ்ட் பண்ண. யோ நான் சொல்லட்டுமா? சொல்ல. மாட்டை கூட கண்டுபிடிச்சலாம். சரி. ஆனா இந்த பொம்பளை கிட்ட இருக்கிறது கண்டே பிடிக்க முடியாது. புரிஞ்சுதா? ஐயோ சாமி, நீ சொல்றதும் ஒரு நியாயமா தான் தோணுது. எங்க ஊர்ல 8 பிள்ளை பெத்தவங்க கூட நல்லா சுருக்கி கட்டிக்கிட்டு நல்லா உடம்பு பூரா பவுடரை பூசிக்கிட்டு சும்மா கும்முன்னு இந்த சீலையை தூக்கி கட்டிக்கிட்டு சொருகிக்கிட்டு சும்மா தெருவில் நடக்கிறான். 50 வயசாவது ஒரு பொம்பளைக்கு. சரி. சும்மா பவடுற எடுறா எடுறா சும்மா இட்டுக்கிட்டே இருக்கா. இழுத்து வச்சு அறுத்து புடுவோம் பார்த்துக்கோ. இன்னொருக்கா ஏறிக்கிட்டு பார்த்தீங்கன்னா யோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த வீணா போன உன்ன மாதிரி ஆம்பளைங்க தான். சிந்தாமணி என்ன சொன்னாமணி? சும்மா ஆம்பளை தான் காரணம்னு சொல்லாத. அடிக்க வாய் அப்படி போகுது. பின்ன என்ன பொம்பளைங்க இரும்பு துண்டு மாதிரி, ஆம்பளைங்க காந்த மாதிரி. ஆட்டுடி ஆட்டு. இந்த காந்தம் வந்து பக்கத்துல வந்துச்சுன்னு வச்சுக்க, இந்த இரும்பு துண்டு லாபக்கன்னு இழுத்துப்படும். அப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால நான் சொல்றேன் பாரு, நல்லா வந்து கேட்டுக்கா. நோ பந்தா நோ ரீலு. ஐயோ யோ உன் ரீலிங்கும் பந்தாவையும் தூக்கி போட்டுட்டு வா. சரி இப்ப எதுக்கு என்னை தனியா வர சொன்ன? ஐயோ என்ன மணி? ஐயோ என்ன ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளையும் 2 பேரும் தனியா இருந்தா என்ன பண்ணுவாங்க தெரியாதே. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? அவங்களுக்கும் தெரியலையாமையா? ஓடி போனவ வீட்டுக்கு வந்தாலாம். ஓடி போனா வீட்டுக்கு தான் வருவா. உடம்பு மேல உடம்பு போட்டு உடம்பு போட்டுச்சு. அந்த கணக்குல சேர்த்துடி நீ. இப்ப நைட்டு 10 மணிக்கு மேல உங்க அப்பனும் அம்மாவும் எங்க அப்பனும் எங்க ஆத்தாலும் நைட்டு சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க? எங்க அப்பனும் எங்க அம்மாவும் சாப்பிட்டு கட்டளை எடுத்து நிமித்தி சொல்லி நிமித்தி போட்டு பாய விரிச்சு போட்டு படுத்து தூங்குவாங்க. பாய விரிச்சு போட்டு படுத்து பாய் விரிக்கிறதுக்கும் அதுக்கும் என்னையா சம்பந்தம்? ஐயோ என்ன இந்த பாய விரிக்கிறதுக்கும் படுத்து தூங்குறதுக்கும் நடுவுல ஒண்ணு விட்டுட்டு இப்படியாடி. நடுவுல என்னையா இருக்கும்? தலைவலியில இருக்கும். மாதிரி இருக்கும்.
உன்னை பெத்த நேரம் ஒப்பனும் உங்க ஆயாலும் ஒரு ஆட்டாங்கல்லா பெத்திருந்தா கூட மாவாட்டுறதுக்கு உதவி இருக்க முடியும். சிந்தாமணி என்ன நானு ஆசையா ஒரே ஒரு விரல உன்னை டச் பண்ணி பாக்குறேன். எப்படி இதுன்னு பாரு. யோ நீ எங்க சுத்தி அங்க சுத்தி எங்க வரேன்னு எனக்கு தெரியுது. இந்த வேலையில எங்கிட்டாக அது பாத்துக்கோ. யோ பாரு என் மேல என்ன தொடணும்னு வச்சுக்கோ. 5 என்னையா 5 சிண்டு மாடு இருக்குல்ல அதை வித்து போட்டு காசு கொண்டு வா. என்னது என்ன தொடறதுக்கு 5 சிண்டு மாடு இருக்குதுல்ல அதை வித்து போட்டு காசு கொண்டு வா. அப்படிவா வலிக்க இந்த கட்டி கொண்டது ஒட்டி கொண்டது காத காட்டு கிளம்பி விட்டது. கட்ட வண்டையும் காலமாடும் ஊட்டி கொண்டது மாட்டி கொண்டது ஓட்டி பார்க்கும் வேளை வந்தது. மைனாவே நீ கண்ணம் வச்சா கையம் வச்சா எம்மே நீ அடிக்குள்ள இருக்கும் பூமணக்கம். அடிக்கடி உழைக்கணும், அழைக்கத்தான் தனியிடம் கிடைக்கணும். அக்கம் பக்கம் ஆசை வந்தா அள்ளி தந்தா அதுதான் அதுதான் எனக்கு. நீயும் கண்ண வச்சா கைய வச்சா பூமேனி எங்குள்ள இருக்கும் பூவானுக்கும். மைனாவே நீ கண்ணம் வச்சா கைய வச்சா எம்மேனி அடிக்குள்ள இருக்கும் பூமணக்கும்.